ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான். போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது, நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்க வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு, நம்மள சைவமா வைணவமான்னு கேக்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், என்னம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான். ஒன்றும் புரியல. சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி. ஒன்றும் புரியல. என்னவா சொல்ற, இதுன்னா அது தீபம் இது தானே, அதில் என்ன இருக்கு அப்படின்னா, இல்லை சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. பொன்முடி தமிழக மந்திரி சபையிலிருந்து நீக்கப்பட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகியிலிருந்து நீக்கி இருப்பது என்பது கண் துடைப்பு நடவடிக்கை. ஏன்னா திமுகல என்னவா இருந்தா என்ன, முதல் குடும்பத்தின் அடிமைகள்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆனால் அவருக்கு அரசாங்கம் மந்திரி சபையில எப்படி அந்த ஒரு மிக கேவலமான மனிதர், மதங்களை துவேஷமாக பேசி பெண்களை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி இருக்கின்ற பொன்முடி உடனடியாக மந்திரி சபையிலிருந்து நீக்கப்பட வேண்டும். அடுத்ததாக பொன்முடி உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இந்து மதத்தின் 2 பெரிய பிரிவுகள் சைவம் வைஷ்ணவம், இந்த இரண்டையும் அவ்வளவு மோசமாக பெண்களை தொடர்பு படுத்தி இழிவாக பேசியிருக்கின்ற நபர் மதத்தை இழிவாக பேசினார். இதே மாதிரி மாற்று மதத்தை யாராவது பேசினா இந்த திரவிடியா ஸ்டாக் அரசாங்கம், ஸ்டாலினின் இந்து விரோத அரசு சும்மா இருந்திருக்குமா? ஆகவே பொன்முடியை வழக்கு தொடர வேண்டும். பொன்முடிக்கு எதிராக அவரை கைது செய்ய வேண்டும், மந்திரி சபையிலிருந்து நீக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொள்கிறது.